இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தா வந்து டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை. இது யார் யாருக்கெல்லாம் வந்து பண்ணணும், எதனால இது வந்து பண்றதுக்கு நம்மள தள்ளப்படுறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்சர். நம்ம நார்மலா வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க எல்டர் ஏஜ் இருந்தாங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம்ல ஃபால் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மஸ்டா இருக்கு. அதோட சேர்த்து செகண்ட் RTA, ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். இதனால கூட நம்மளுக்கு இந்த சர்ஜரிக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். ஸோ நம்ம அதோட வந்து நெக்ரோசிஸ் சொல்லுவாங்க, வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். நம்ம எலும்பு வந்து அப்படியே வந்து அரிப்பு தன்மையாக ஆகி அதோட தன்மையை இழந்து அந்த இதுக்கும் வந்து நம்ம இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து என்ன விதமா பண்றாங்க பார்த்தா ரெண்டு விதமா பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்ஷியல், இன்னொன்று டோட்டல். பார்ஷியல்னா வந்து அரை அளவு, டோட்டல்னா வந்து மொத்தமாக அந்த இதே வந்து ஃபுல்லாவே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியலா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து நார்மலா வந்து இதான் நம்மளோட ஹெட் ஆஃப் ஹியூமர். ஸோ இது வந்து நம்ம அசிடாபுலம் சொல்லுவாங்க. இந்த கர்வ்ல ஒரு ஹெட் போயிட்டு ஆர்டிகுலேட் ஆகும். இதான் நம்ம ஹிப் ஜாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இதுல மட்டும் ஹெட் மட்டும் ஃப்ராக்சர் ஆச்சு, நெக் ஆஃப் ஹியூமர் மட்டும் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அந்த ஹெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து பண்ண பார்ஷியல். ஸோ இதோட அசிடாபுலம் சேர்த்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த போன் வந்து தன்மை இழந்திருக்குன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க சொல்லி தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க, சிராமிக் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு டைப். அதை வந்து கம்பைனா கூட பண்ணுவாங்க. சிராமிக் ஆன் மெட்டல் பண்ணலாம், இல்லை மெட்டல் ஆன் சிராமிக்கும் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து மெட்டல் ஆன் மெட்டல் கூட பண்ணுவாங்க, சிராமிக் ஆன் சிராமிக்கும் பண்ணுவாங்க. இந்த 4 டைப் ஆஃப் தான் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. இதில் நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு வந்த உடனே நீங்க வந்து பிசியோதெரபிஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ பிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்களோட ஏடியல் மூவ்மெண்ட், நடக்க, உட்காந்து எந்திரிக்க, இது எல்லாத்துக்கும் வந்து பிசியோதெரப்பி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்து 1லேருந்து 6 வாரம், அதாவது 1.5 மாசம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து ரிஹாபிலிட்டேஷன் பிசியோதெரப்பி சொல்ற எக்ஸசைஸை கம்பல்சரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க உங்க ஏடியல் லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்க யாரெல்லாம் வந்து இதை பத்தி தெரியாம இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.